நம்ம விசா செக் பண்ணி கொடுத்ததுல ஏகப்பட்ட பேருக்கு ஃபேக் விசா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபேக் விசா எல்லாமே எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபேஸ்புக்ல வரக்கூடிய ஆடு மூலியமா அப்ளை பண்ணியிருக்காங்க. அந்த ஆடுல இருந்து எடுத்து கொடுத்த விசாக்கள் எல்லாமே ஃபேக்கான விசா. இது யாரு எடுத்து கொடுத்தாங்க, அவங்களை கான்டாக்ட் பண்ணது யாருன்னு கேட்டீங்கன்னா, நியூ டெல்லியில இருந்து கால் பண்ணியிருக்காங்க, ஹரியானாவில இருந்து பேசியிருக்காங்க, ஹைதராபாத்ல இருந்து பேசியிருக்காங்க, பஞ்சாப்ல இருந்து பேசியிருக்காங்க. ஸோ நார்த் இந்தியன்ஸ் தான் பேசியிருக்காங்க. இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பேருக்கு பேசினது லேடிஸ் தான் பேசியிருக்காங்க. ஸோ லேடிஸ் பேசியிருக்காங்க. உங்களுக்கு நீங்க டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுங்க, உங்களுக்கு கூடிய சீக்கிரத்துல வந்து விசா வந்துடும் சொல்லியிருக்காங்க. டாக்குமெண்ட் சப்மிட் பண்ண 2வது நாள் ஆஃபர் லெட்டர் கொடுத்துருக்காங்க, 3வது நாள் விசா கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு விசா கொடுத்ததும் அதுக்கப்புறம் நீங்க அமௌண்ட் போடுங்கன்னு சொல்லி அவங்களை போட்டு டார்ச்சர் பண்ணிருக்காங்க. இதுல ஒரு சில பேர் 30,000 கொடுத்துருக்காங்க, ஒரு சில பேர் 15,000 கொடுத்துருக்காங்க, ஒரு சில பேர் 20,000 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அமௌண்ட்டை கொடுத்துட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம போட்ட வீடியோ மூலியமா சரி விசாவை செக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை கான்டாக்ட் பண்ணாங்க. ஸோ நம்ம செக் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அது போலி விசாங்கிறது வந்து தெரிஞ்சிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் மெடிக்கல் போட்டிருக்காங்க. மெடிக்கல் போடும்போது ஆன்லைன்ல அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ ஃபிட் அப்படின்னா ஆன்லைன்ல அப்டேட் பண்ணுவாங்க. அப்படி அப்டேட் பண்ணும்போது ஒரு சில பேருக்கு அது ஃபேக்கான விசா அப்படிங்கறது தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் திரும்ப சொல்றேன், விசா வந்து நீங்க வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அது ஒரிஜினலா டூப்ளிகேட்டான்னு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அடுத்த ப்ராசஸ்க்கு போங்க. ஸோ உங்களுக்கு செக் பண்ண தெரியல அப்படின்னா நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்க.